தேர்தலே சந்திக்கல, அதுக்குள்ள வந்து என் தலைமையில் தான் தேர்தல், உன் தலைமையில் தான் தேர்தல், நான் தான் முதலமைச்சர், நீ தான் முதலமைச்சர்ன்றீங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? புதுச்சேரி மாநிலத்தை அனாதையை வச்சுக்கிறீங்க. இது வந்து பிஜேபி செய்யக்கூடிய தவறான ஒன்று. நான் விஜய், என்னுடைய கொள்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நடத்தட்டும். நீங்கள் ஏன் எங்கள் தலைவரை பற்றி பேசிக்கின்னு, அம்மாவை பற்றி புகழ்ந்து பேசிக்கின்னு அரசியல் நடத்த வரீங்க? எஸ்எஸ் நியூஸ் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அஇஅதிமுகவுடைய புதுவை மாநில செயலாளர் திரு அன்பழகன் அவர்கள். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எஸ்எஸ் டிஜிட்டல் அத்தனை நேயர்களுக்கும் புதுச்சேரி மாநில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். புதுவை மாநில அரசியல் நிலவரம் எப்படி இருக்குது சார்? இப்போ கூட்டணி தொடர்பாக இப்போ அதிமுகவோட நிலைப்பாடு என்ன சார்? என்ஆரோட கூட்டணியில் இருக்கீங்க, பாஜகவோடையும் கூட்டணியில் இருக்கீங்க. தொடர்ச்சியாக மற்ற கட்சிகளை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் எப்படி போயிட்டுருக்கு சார்? கூட்டணி சம்பந்தமாக முடிவெடுக்க வேண்டியவர் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் தலைமையில் தேசிய ஜனநாயக ஒரு கூட்டணி அமைத்தது. அதனுடைய ஆட்சி இப்போ நடைபெற்று வருகின்றது. நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக இந்த கூட்டணி தொடர்வதற்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. இந்த கூட்டணி தொடர்ந்தால் மறுபடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கம் வகிக்கக்கூடிய தேசிய ஜனநாயக முன்னணியுடைய ஆட்சி மீண்டும் புதுச்சேரி மாநிலத்தில் நிச்சயமாக மலரும். ஏன்னா கடந்த கால திராவிட முன்னேற்றக் கழக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி அவர்கள் மக்களை பற்றி சிந்திக்காமல் தன்னுடைய மலிவு விளம்பரத்துக்காக தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் மற்றும் மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடித்ததால் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியாத ஒரு பலகீனமான ஒரு ஆட்சியை இங்கே நடத்தினார். அவருடைய ஒரு 5 ஆண்டு கால ஆட்சி என்பது புதுச்சேரி மாநில அரசியல் அரங்கில் வந்து அது ஒரு இருண்ட ஆட்சி. ஒருவருக்கு கூட வேலைவாய்ப்பு உருவாக்கப்படவில்லை. அதே போன்று அறிவித்த திட்டங்கள் செயல் வடிவம் பெறவில்லை. சட்டமன்ற நடவடிக்கைகள் எதுவுமே வந்து அமுல்படுத்தப்படவில்லை. தன்னுடைய தேர்தல் கால அறிவிப்புகளையும் செயல்படுத்த முடியவில்லை. ஏற்கனவே நடைமுறையில் இருந்த பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்கான பயனாளிகளுடைய எண்ணிக்கை கூட வந்து கூட்டப்படவில்லை. புதிய நலத்திட்ட உதவிகளும் செய்யப்படவில்லை. அப்போது ஒட்டுமொத்தமாக வந்து புதுச்சேரி மாநிலத்துடைய வளர்ச்சி என்பது பின்னுக்கு தள்ளப்பட்டது. அதற்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டால், தன்னுடைய அரசியல் கட்சியினுடைய ஒரு பார்ட்னராக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அப்போதைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை மகிழ்விப்பதற்காக ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் அவர் இங்கே வந்து இது பண்ணார், கடைப்பிடிச்சார். அப்போ அவர் ஸ்டாலின் அங்கே பேசும்போது அவர் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர். ஆனால் இவர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். தான் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்பதை மறந்துவிட்டு திமுக கட்சியை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த அரசு நிர்வாகத்தையே வந்து ஒரு புதைக்குழியில் தள்ளினவர் யாருன்னு கேட்டால் முன்னாள் முதலமைச்சர். என்ன செஞ்சார் சார்? அப்படி என்ன நடவடிக்கைகள் எடுத்தார்? நிறைய அவங்க வந்து அந்த ஏற்கனவே வந்து துணைநிலை ஆளுநராக இருந்தாங்க கிரண்பேடி, அந்த அம்மாவை வந்து சகட்டுக்கு மெனிக்கு எதிர்த்தார். மத்திய அரசாங்கத்தினுடைய அத்தனை திட்டங்களை இது வந்து புதுச்சேரி என்பது ஒரு சின்ன மாநிலம், யூனியன் டெரிட்டரி. இது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு இதோடு தான், அனுசரணையோடு தான் இங்கே இருக்க முடியும். அவங்களுடைய துணையோடு இருந்து தான் திட்டங்களை செயல்படுத்த முடியும், அதிகப்படியான நிதிகளை பெற முடியும். இது எல்லாமே நாராயணசாமிக்கு தெரிந்திருந்தோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு துணைநிலை ஆளுநரை எதிர்ப்பது, மத்திய அரசாங்கத்தினுடைய அத்தனை திட்டங்களையும் கண்மூடித்தனமாக எதிர்ப்பது, அவங்களுடைய திட்டத்தை எல்லாத்தையும் கிடப்பில் போடுவது. இதனால் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து தினசரி செய்தித்தாளில் இவர் வந்தார். ரோட்டில் உட்காந்து வடை சுடுறது, பஜ்ஜி சுடுற போராட்டம், துணைநிலை ஆளுநருக்கு எதிர்ப்பாக வந்து இட்லி சுட்டு வைக்கிற போராட்டம், இதெல்லாம் வந்து இவர் செஞ்சவனுடைய இதெல்லாம் சார். ஆளுநர் வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு தரல அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் அவங்க விரோத போக்கை கடைபிடிச்சாங்கன்னு பார்க்கலாம் இல்லையா சார்? யாருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல? அரசு நடத்துறதுக்கு அதெல்லாம் முதல்வருக்கு வந்து ஒத்துழைப்பு தரல அப்படின்றது தானே சார் அவருடைய பெரும்பான்மையான பதிலாக இருந்தது. அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து எந்த திட்டத்தை போட்டீங்க, எந்த திட்டத்துக்கு மத்திய அரசாங்கத்திடம் சென்று வந்து நிதி கேட்டீங்க, உங்களுக்கு எந்த திட்டத்துக்கான நிதிகள் மறுக்கப்பட்டது, அது நீங்கள் தெளிவாக நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் சொல்லணும் இல்லைங்களா? உங்கள்கிட்ட எந்த திட்டமும் கிடையாது. வேண்டுமென்றே அந்த துணைநிலை ஆளுநரை எதிர்த்தது, வேண்டுமென்றே மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து வந்து தொடர் போராட்டங்கள். நல்லது செய்ய விட மாட்டுறாங்க, தடுக்கிறாங்க அவங்க அப்படின்றது தான் அவருடைய குரலாக இருந்தது அந்த சமயத்தில். அவர் ஒரு செயல்படாத முதலமைச்சர். அவர் டோட்டலாகவே ஒட்டுமொத்தமாக டெத்தான முதலமைச்சர் அவர். அப்புறம் வேற என்ன அவருடைய செயல்பாடு என்ன இருந்தது? ஒன்றுமே இல்லைங்களே. அவருடைய ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தாது, போதைப்பொருள் விற்பனை வந்து கேந்திரமாக இருந்தது, கடத்தல் பொருளுடைய கேந்திரமாக இருந்தது.
டோட்டலாக வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலம். எதுவுமே இல்லைங்களே, புதிய திட்டங்கள் கூட அறிவிக்கப்படாமல் இருந்ததில்லை. இந்த இந்த வந்து 5 ஆண்டு காலமாக புதுச்சேரி மாநிலத்துடைய அரசு நிர்வாகமே வந்து போராட்ட களமா மாற்றப்பட்டது. அதில வந்து அவர் வந்து ஒரு உள்ளுக்குள்ளே சந்தோஷம் அடைஞ்சார். ஏன்னு கேட்டால், மத்தியில் இருக்கிற காங்கிரஸினுடைய கட்சிக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடு. அது ஓகே. அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு இவர் போறாரு. ஆனா திமுக அவர் வந்து ஸ்டாலின் மெச்சுக்கணுன்றதுக்கோசமே ஸ்டாலின் அங்கே ஏதாவது அரசை எதிர்த்து போராட்டம் பண்ணாலும் இங்கே இவரே போராட்டம் பண்ணுவார். நம்மளுடைய கவர்மெண்ட் தான் இருக்குது என்பதே இவர் வந்து மறந்துடுவார். தான் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் என்பதை மறந்துவிட்டு இவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் போன்று செயல்பட்டதால மாநிலத்துடைய வளர்ச்சி இன்னைக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டது. அவருடைய ஆட்சியில் வந்து 10 ஆண்டு காலம் வந்து மாநிலத்துடைய வளர்ச்சி முழுமையாக வந்து சேதமடைந்து பின்னுக்கு தள்ளப்பட்டது. இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் வந்து இந்த 5 ஆண்டு காலம் அவரால் வந்து இது பண்ணதெல்லாம் இன்றைக்கி வந்து சரி செய்யப்பட்டு இன்றைய தினம் வந்து அறிவித்த திட்டங்களை செயல்படுத்துகிறோம். அதே போன்று சட்டமன்றத்தில் அறிவிக்காத பல்வேறு திட்டங்களையும் அரசு விழாக்கள் அறிவிக்கிற திட்டத்தை கூட இந்த இந்த நம்மளுடைய மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்து இன்றைக்கி வந்து செஞ்சு வந்துருக்காரு. இப்போ புதுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 பேர்கள், அதாவது வந்து முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அதே போல் வந்து இப்போ வந்து இவங்க மீனவர்களுடைய அவங்களுடைய பென்ஷனு, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேருக்கு புதுசாக வந்து பயனாளிகள் வந்துக்கிறாங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் இலவச அரிசியே போடாமல் இருந்தது. நாங்கள் வந்த பிறகு இலவச அரிசி போட்டோம். அந்த எல்லாருக்கும் வந்து மாதாந்திர பென்ஷன் உதவித்தொகை வந்து 1000 ரூபா உயர்த்தி கொடுத்துருக்குறோம். அதே போன்று வந்து இந்தியாவிலேயே வந்து அரசு நிதி உதவி பெறாத குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபா நிதி உதவி கொடுத்த ஒரே மாநிலம் புதுச்சேரி மாநிலம் தான் முதல்ல கொடுத்தோம். எங்களை பார்த்தா 2வது கொடுத்தாரு. இப்போ அதே வந்து 2500 ரூபா ஆக்கியிருக்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள். அதே போல் வந்து தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த அட்டவணை இனத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு முழு கல்வி கட்டணத்தை அரசே ஏற்றுக்குது. அதுபோல் ஒரு திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் ஸ்டாலினால் செய்ய முடியுதா? மக்களுடைய நலன் சார்ந்த எந்த ஒரு திட்டத்தாவது வந்து ஸ்டாலினால் செய்ய முடியுதா? எதுவுமே இல்லைங்களே. இன்றைய தினம் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் பெண்கள் சம்பந்தமாக பெண்களுடைய பேரில் வந்து இப்போ நம்ம வந்து சொத்து வாங்கினா 50% தள்ளுபடி இங்கே பத்திரப்பதிவில். இந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கே பல முன்னோடிகள் திட்டத்தை வந்து எங்களுடைய கூட்டணி அரசு, தேசிய ஜனநாயக முன்னணியுடைய கூட்டணி அரசு, இது வந்து எந்த ஆட்சி இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. மத்திய அரசாங்கத்தோட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை கொண்டு சென்றால்தான் மாநிலத்தினுடைய வளர்ச்சி அடையும், மாநிலத்துக்கு தேவையான நிதி உதவியை பெற்றுத்தர முடியும். அதை உணர்ந்து தான் பிஜேபியுடன் இவர் வந்து கூட்டணி வைத்திருக்கிறார். என்ஆர் காங்கிரஸ் வைத்து இப்போ நல்லாட்சி தான் நம்ம கொடுத்துன்னு வரோம். இந்த கூட்டணி தொடர்ந்ததுன்னா நிச்சயமாக மறுபடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அரசு புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அமையும். எப்படி தமிழகத்தில் வந்து மக்கள் விரோத ஆட்சி நடத்தக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தீண்டத்தகாத இந்த அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட்டு மீண்டும் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் எப்படி ஒரு நல்லாட்சி அமையுமோ அதே போன்று புதுச்சேரி மாநிலத்திலையும் அதிமுக பங்கு பெறக்கூடிய ஒரு நல்லாட்சி நிச்சயமாக மலரும். சார், இப்போ புதுவையில் அதிமுகவோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது? இப்போ தமிழகத்தில் தனித்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அதிமுக இருக்குது. இங்கே புதுவையில் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய காலம் இருக்கா? இல்லை, அப்படி புதுச்சேரி மாநில சட்டமன்றத்தினுடைய வரலாற்றில் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் இல்லை. நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் 5 எம்எல்ஏக்கள், 6 எம்எல்ஏக்கள், 8 எம்எல்ஏக்கள் கூட இருந்துக்கிறோம். 2 முறை வந்து புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த இயக்கம் தான் அதிமுக கழகம். இந்த கூட்டணி சம்பந்தமான பல்வேறு நிலைப்பாடுகளில் நாங்கள் வந்து நிறைய சீட்டுகளை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்து ஓரளவுக்கு வந்து நாங்கள் இப்போ நீங்கள் கேட்குற மாரி அந்த கேள்வி வந்து தனித்து ஆட்சி என்கின்ற நிலைப்பாட்டிலேருந்து இறங்கி ஒரு கூட்டணி அரசு அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறோடு நாங்கள் ஆட்சி பண்ணுறோம். இப்போ எங்களை பொறுத்த மட்டும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக நாங்கள் தான் இருக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த அரசுக்கு ஒரு கிளைக்கழகமாக தான் இருக்குது. அவங்க பல விஷயத்தில் வந்து பிஸ்னஸ்லையும் சரி, எல்லாத்துலேயும் சரி, ஒர்க்கிங் பார்ட்னர் மாதிரி தான் இங்கே இருந்துனுங்கிறாங்க. ஆனால் நாங்கள் இல்லை. இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை வந்து பலகட்ட போராட்டத்தின் மூலமாக மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய அனுமதி பெற்று இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஒரு 4 ஆண்டுகளில் மட்டுமே 40க்கும் மேற்பட்ட மக்கள் நிலச்ச அந்த போராட்டங்களை அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காக, அதுக்கோசம் பெருசாக கத்தியெடுத்துலாம் சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் வந்து பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், சாலை மறியல்கள் இப்படிலாம் நாங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கிறோம். பல திட்டங்கள் இன்னைக்கு வந்து கேஸ் மானியம் புதுச்சேரி மாநிலத்தில் கொடுக்குறாங்கன்னா அது நாங்கள் கொடுத்த கோரிக்கை தான். ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு 1000 ரூபா பணம் கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா அது நாங்கள் கொடுத்த இதுதான்.
அதே போன்று வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகப்படியான நிதியுதவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்த கோரிக்கை தான் இதெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டு காலமும் பட்ஜெட் கொடுத்துறதுக்கு முன்பு மக்களுடைய நலன் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் மாண்பு முதலமைச்சரோட எடுத்து கூறியதனுடைய அடிப்படையில் பல திட்டங்கள் இன்னைக்கு வந்து மக்களுக்கு சென்றடையுதுன்னா அது வந்து அதிமுகனுடைய அத்தனை கோரிக்கையும் ஏற்றுதான். அதே போன்று சில நேரத்தில் அதிமுகனுடைய பல்வேறு கட்ட போராட்டங்கள் மூலிமா தான் வந்து அந்த திட்டத்தினுடைய பயன் மக்களை சென்றடைக்குது. அது மக்களுக்கு நன்காக தெரியும். இப்போ அமையர் இருக்கக்கூடிய கூட்டணியில் எங்களுக்கு வந்து போதுமான ஒரு இடங்களை ஒதுக்கி கொடுக்குறாருன்னா எடப்பாடியார் அவர்கள் ஒதுக்குறாரு, நிச்சயமாக எல்லா தொகுதியிலும் வந்து கழகம் வந்து நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். சார், சமீபத்தில் முதல்வர் ரங்கசாமி அவர்களை வந்து சந்தித்து நீங்கள் கோரிக்கை வச்சுருந்தீங்க. ஆஷா பணியாளர்களுக்கு வந்து அவங்க வந்து இன்னும் ஊதிய உயர்வு கொடுக்கல, 18,000 ரூபாய் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போ வந்து அந்த வெல்ஃபேரை வந்து அவங்க செய்கிறதில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? மக்கள் சார்ந்தவங்க ரொம்ப இயங்குறது இல்லையோ அப்படின்ற கேள்வி எழுதில்ல? இப்போ ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் நடந்த விஷயம் இல்லையா, அது இன்னைக்கு வரைக்கும் அவங்க நிறைவேற்றல. இல்லை, இந்த அரசு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டு. அதே போன்று வந்து இந்த நிர்வாகத்தில் வந்து அரசாங்கத்தினுடைய உயர் அதிகாரிகள் ஒரு தனி அணியாக தான் செயல்படுறாங்க. இப்போ எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் மக்களுக்கு தேவையான செய்வது தான் அரசாங்கத்தினுடைய எண்ணமாக இருக்கணும், அவங்களுடைய செயல்பாடாக இருக்கணும். அந்த விதத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து அரசு பணியிடங்களை வந்து காலியாக இருக்கிற பணியிடங்களை நிரப்பணும்னு நினைக்கிறாரு. அதே போன்று வந்து பகுதி நேர ஊழியர்கள், மணி நேர ஊழியர்கள், தினக்கூலி ஊழியர்கள் அவங்களாம் பணி நிரந்தரம் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதற்கு வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் வந்து அதுக்கு துணையாக இல்லை. அதுக்கு நிறைய முட்டுக்கட்டை தான் போட்டுன்னு வராங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆஷா பணியாளர்கள் அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் சம்பளம் வராங்க. அவங்களுக்கு வந்து 18,000 சம்பளம் அப்படின்னாரு. உயர்த்தப்பட்ட சம்பளம் கொடுக்கல. இப்போ செவிலியர் பணிக்கு வந்து ஏற்கனவே வந்து இந்த அரசு தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒப்பந்த ஊழியராக வந்து இன்டர்வியூ அமைச்சு கால்பர் பண்ணி ஓப்பன் கால்பர் பண்ணி அமெண்ட்மெண்ட் போட்டு அவங்க வந்து அவங்கெல்லாம் வேலைக்கு வராங்க. அவங்க தங்களுடைய குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வெறும் 15,000 சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க. கொரோனா காலத்துலேயும் வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வேலை செய்கிறாங்கன்னு ஒரு உதாரணத்தை சொல்லுங்க. இன்றைக்கி வந்து அந்த வந்து செவிலியர்லேயே வந்து காலியாகிற பணியிடங்கள் நிரப்பும்போது முதலமைச்சர் என்ன நினைக்கிறாருன்னா, ஏற்கனவே பணியில் இருந்தவங்கள பணி நிரந்தரம் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இங்கே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இல்லை அந்த துறை சார்ந்த செயலாளர்கள், தலைமைச் செயலாளர் அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படிலாம் செய்ய முடியாது, இது வந்து பேக்டோர் வழியாக அவங்க வந்தாங்கன்னு சொல்கிறீங்க. பேக்டோர் வழியாக அவங்க வரல. இந்த அரசாங்கம் அந்த நேரத்தில் கடந்த கால திமுக காங்கிரஸ் அரசாங்கம் அவங்களுடைய நிதி நிலைமைக்கு ஏற்ப அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் வேலை நீங்கள் தான் எடுக்கிறீங்க. கவர்மெண்ட் தான் இன்டர்வியூ அனுப்புறீங்க, கவர்மெண்ட் தான் டெஸ்ட் வைக்கிறீங்க, கவர்மெண்ட் தான் எல்லா சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து 15,000 சம்பளத்துக்கு கொடுக்குறீங்க. இப்போ வந்துக்கிற புது அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஏற்கனவே குறுக்கு வழியில் வந்துட்டாங்க, மறுபடியும் அவங்களை எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க எங்கே போவாங்க? அப்போது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு வந்து மனிதாமன அடிப்படையில் சிந்திக்கக்கூடிய சிந்தனையே இல்லை. இப்போ அதே போன்று பொதுப்பணித்துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 சம்பளத்துக்கு கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக வேலை செய்கிறாங்க. இப்போ அவங்களாம் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார் பணி நிரந்தரம் செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் முதலமைச்சர் அறிவிக்கிறார், செயல்படுத்த வேண்டிய அதிகாரிகள் வந்து அதை வந்து தடுத்து வந்து நிறுத்துகிறாங்க. அதே போன்று வந்து இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து செவிலியர் நியமனம் ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட போராட்டம். யாருன்னு கேட்டால் அவங்க அந்த ஒப்பந்த ஆசிரியர்கள், பால சேவிகா, அதே போன்று வந்து மணி நேர விரிவுரையாளர், இவங்கெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் பேசிக்கில் வேலைக்கு போனாங்க. அவங்க பேக்டோர் வழியாக போகல, கவர்மெண்ட்டு தான் கால்பேர் பண்ணுறாங்க. அதை நம்பி தான் அவங்க வந்து அதில் போய் வந்து அந்த இதில் வந்து பணியில் போய் சேர்றாங்க, இன்டர்வியூவில் கலந்துக்கிறாங்க. வந்து ஆயிரக்கணக்கான பேர் இன்டர்வியூவில் கலந்தாலும் ஒரு தேவையானவர்கள் மட்டும் பணிக்கு எடுக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு 200 பேர் 300 பேர் எடுக்கிறீங்க. அவங்க ஒரு 7 வருஷம் 8 வருஷம் வேலை செய்கிறாங்க. மறுபடியும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த காலியாகிற போஸ்டிங்களுக்கு நீங்கள் அவங்கள நிரப்பாமலேயே புது ஆளை நிரப்புறீங்க. அப்போ அதனால் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ ஜஸ்ட் உதாரணத்துக்கு வந்து செவிலியர் வந்து இப்போ வந்து +2 மார்க்கையும் அந்த செவிலியர் சம்மந்தமான மார்க்கையும் பார்த்து 2 ஒன்றா கூட்டி நீங்கள் அவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க. ஆனால் அவங்களாம் வந்து கொரோனா காலத்தில் வேலை செஞ்சவங்க, இன்றைக்கி படிச்சுட்டு வர பிள்ளைங்க நிறைய மார்க் வாங்குவோம். 10 வருஷம் முன்னாடி படிச்சுட்டு செவிலியர் வேலை செய்கிறவங்களால நிறைய மார்க் வாங்க முடியாது. இப்போ அவங்களாம் பாவம் வேலையே இல்லாமல் வெளியில் நிற்கிறாங்க இன்றைக்கி. அதே போன்று வந்து ஒப்பந்த ஆசிரியர்கள் அவங்களுக்கும் அதே போன்ற ஒரு சூழ்நிலை தான். அதே போன்று வந்து அங்கன்வாடியில் வேலை செய்யக்கூடிய பாலசேவிகள், அங்கன்வாடியில் வேலை செய்யக்கூடிய அந்த டீச்சர், ஹெல்ப்பர், காலியாகிற போஸ்டிங் நான் புதுசாக நீங்கள் ஆள் எடுப்பேன்னு சொல்கிறீங்க. அது என்ன விதத்தில் நான் இன்னும் தெரியல. அதாவது வந்து டீச்சருக்கு 6,000 சம்பளம், ஹெல்ப்பருக்கு 4,000 சம்பளம், அவங்க ஒரு 8 வருஷமாக வேலை செய்கிறாங்க. இப்போ ஒரு 300 போஸ்டிங் காலி ஆகுதுன்னா அதில் வந்து என்னென்னு கேட்டால் அவங்கள வந்து மறுபடியும் பணியில் அமர்த்தணும். அதை அமர்த்தாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாரிகள் அவங்களை வெளியில் அமுச்சிட்டு புதுசாக நீங்கள் ஆள் எடுக்கிறீங்க. புதுசாக ஆள் எடுக்கும்போது என்ன சம்பளத்துக்கு எடுக்கிறீங்க? அதே சம்பளத்துக்கு எடுக்கிறீங்க. அப்போது
அதிகாரிகளுடைய அடக்குமுறை, அதிகாரிகளுடைய ஆட்சி, அதிகாரிகளுடைய ஒரு தாந்தோன்றுத்தனமான செயல்பாடு, தான் நினைச்சதை செய்யணும் என்கின்ற ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய மமதமான ஒரு செயல், இது வந்து புதுச்சேரியுடைய அரசு நிர்வாகத்தில் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துது. ஆனா இந்த நம்மளுடைய தடுப்பு முதலமைச்சர் வந்து மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறாரு. மக்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய மனநிலை இல்லை. அது துணைநிலை ஆளுநர் தான் அதை கண்டிக்கணும். இப்போ முதல்வர் வந்து அவர் தான் டெசிஷன் மேக்கர்னு சொல்லலாம். அவர் வந்து அவர் சொல்ற வார்த்தையை அதிகாரிகள் கேட்க மாட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? இப்போ நீங்க சொல்லும்படி பார்க்க அப்படி இல்லை, இவங்க ஏற்கனவே சொல்லுவாங்களே இரட்டை ஆட்சின்னு சொல்லிட்டு, இரட்டை இன்ஜின் ஆட்சியில் நாங்கள் செய்ய போகிறோம்னுவாங்களே, அது இங்கே புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டும் இரட்டை ஆட்சி தான். ஒன்று வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு ஆட்சி, இன்னொன்று வந்து துணைநிலை ஆளுநருடைய தலைமையில் அதிகாரிகளுடைய ஒரு ஒரு ஆட்சி. நிச்சயமாக இது வந்து தொடர்ந்து அப்படி தான் இருக்குது. அது வந்து அவங்களுடைய எண்ணத்தில் வந்து அந்த மனநிலையில் வந்து நிச்சயமாக மாற்றம் வரணும். அது வராத வரைக்கும் இப்படி தான் இருக்கும். நிறைய குழப்பங்கள் வந்து தான் இருக்குது. இது பொதுவாக வந்து அரசில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு வந்து ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது. ஒரு முதலமைச்சர் இதை நான் செய்ய போகிறேன் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டமன்றத்தில் அறிவிக்கிறாருன்னா, அவருடைய அறிவிப்பை செயல்படுத்தக்கூடிய எண்ணத்தில் அவங்களுடைய அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் இருக்கணும். நீங்கள் எப்படி அறிவிக்கலாம்? எங்களை கேட்காம, சட்டம் அப்படி சொல்லலையே, இப்படி தானே சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யும் போது ஓகே, உங்களுக்கு அதிகாரங்கள் இருக்குது. அப்படி நீங்கள் செய்யும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முதலமைச்சர் வந்து பலகீனப்படுத்தப்படுறார். அப்போ பலகீனப்படுத்தப்படுவதற்கு இங்கே ஒன்றும் எதிர்க்கட்சி நடக்கலை. இங்கே வந்து தேசிய ஜனநாயக முன்னணியுடைய கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. அப்போ இந்த ஆட்சியிலே நீங்கள் இப்படிலாம் செய்யக்கூடாது என்பது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இப்போ தேர்தல் நெருங்கி வரதுக்கு இன்னும் வந்து ஒரு 2 மாதம் தான் இருக்குது. நிறைய பிரச்சனைகள், நிறைய பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் தீர்க்க வேணும் இல்லைங்களா? அதுக்கோசம் தான் போகணும். நான் கூட ஒரு 10 நாள் கூட சட்டமன்றத்தை உடனே கூட்டணும் அப்படின்னு சொன்னோம். பல திட்டங்கள் செயல்படுத்தாமல் இருக்குது. பல திட்டங்கள் செயல்படுத்துறதுக்கு போதிய நிதி இல்லை. அதனால் வந்து செலவு செய்யப்படாத பல துறைகள் வந்து நிதி இருக்கும். அந்த நிதிகளை மடைமாற்றம் செய்வதற்கு இவங்க சட்டமன்றத்தினுடைய அனுமதி பெறணும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக சட்டமன்றத்தை கூட உடனே கூட்டுங்கன்னு சொல்லிக்கிறோம். அந்த மாதிரி வந்து அதிமுகவை பொறுத்தமட்டில் இந்த அரசுக்கு பல்வேறு விஷயங்கள் நாங்கள் துணையாக தான் இருந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினராக இல்லைன்னாலும் இந்த அரசு வந்து ஒரு நேர் வழியில் போகணும் என்பதில் அதிமுக கண்ணும் கருத்தாக இருக்கிறோம். அதே போன்று இந்த அரசு வந்து மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய மறுக்கும் போது அதை தட்டி கேட்கின்ற இடத்துலையும் நாங்கள் இருக்கிறோம். சார், ஒரு பக்கம் வந்து அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. என்னென்னா, நிதியை வந்து சரியாக இவங்க யூட்டிலைஸ் பண்ணாது, அந்த நிதியை அவங்க மத்திய தொகுப்புக்கு திரும்ப அனுப்புகிறாங்க அப்படின்றது தான் ஒரு குற்றச்சாட்டு. அப்படி இல்லைங்களா? இப்போ இந்த ஆண்டு வந்து பட்ஜெட்டில் அறிவித்தல ஏறத்தாழ ஒரு 92% நிதிகள் செலவு செய்யப்பட்டிருக்குது. அது பொதுவாக இப்போ நாராயணசாமி கூட இப்போ போஸ்டர்லாம் ஒட்டிக்கிறாரு. 10,000 கோடிக்கு ஊழல் பண்ணிட்டாங்க. 10,000 கோடிக்கு என்ன ஊழல்னு எங்களுக்கு தெரியல. ஒரு பட்ஜெட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பட்ஜெட் சம்மந்தமான நலத்திட்ட உதவிகள் எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க, பொதுப்பணித்துறையில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இல்லை இந்த உள்ளாட்சி துறையில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா டோட்டலாக பார்த்தா ஒரு 1000 கோடி கூட வராது ஒரு ஆண்டுக்கு. மொத்தமே இந்த 4 வருஷத்தில் இந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4,500 கோடி தான் இந்த மாதிரி திட்டங்களுக்கு செயல்படுத்தியிருப்பாங்க. 4,000 கோடி ரூபாய் செலவு செய்யக்கூடிய திட்டத்துக்குள்ள 10,000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் எப்படி அது? அவர் ஒரு 18 ஆண்டு காலம் சென்ட்ரலில் இருந்துக்கிறாரு. ஒரு 5 ஆண்டு காலம் வந்து அங்கே வந்து என்கிட்ட மத்திய இணையமைச்சராக இருந்துக்கிறாரு. 5 ஆண்டு காலம் முதலமைச்சர் இருந்துக்கிறாரு. நீ சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாதுங்களா இது வரைக்கும்? இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30,000 கோடிக்கு இது வரைக்கும் அவர் ஊழலை பற்றி பேசியிருப்பார். ஏதாவது ஒரே ஒரு குற்றச்சாட்டில் அவர் நிரூபிச்சுக்கிறாரா, இல்லை குற்றச்சாட்டு சம்மந்தமாக ஆதாரப்பூர்வமாக சொல்லிக்கிறாரா, இல்லை இந்த குற்றச்சாட்டு சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறாரா? நீங்கள் இன்னும் ஒரு கடிதம் இது வரைக்கும் கொடுத்துருப்பீங்க மத்திய அரசாங்கத்துக்கு, இல்லை சிபிஐக்கோ, இல்லை மற்றவங்களுக்கோ, மற்ற ஐபிக்கோ, மற்ற ஏஜென்சிக்கோ, இந்த மாதிரி இந்த பிரச்சனை இவ்வளோ தப்பு நடந்து போச்சு, இதில் இவர் ஊழல் பண்ணிடுறா, நீங்கள் என்ன இது வரைக்கும் சொல்லியிருப்பீங்க? ஒன் டே நியூஸுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனீங்கன்னா என்ன இது? ஒரு 10 லட்சம் ரோடு போடுற வேலையில் வந்து 10 கோடி ஊழல் பண்ணிட்டேன்னு நீ சொல்கிறேன்னா அதுவும் சில பத்திரிகை போடுறீங்க. 10 லட்ச ரூபாயில் எப்படி 10 கோடி ஊழல் பண்ண முடியும்னு யாரும் கேட்கறது இல்லை. அப்போ இந்த நாராயணசாமி சொல்லக்கூடிய பொய்யான வாய்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சிலர் வந்து அதை விசாரிக்காமலே ஒரு செய்திகளை அவர் போட அந்த அந்த செய்தி வெளிச்சத்தில் அவர் வந்து நிறைய பொய் சொல்ல ஆரம்பிக்கிறார். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் நாராயணசாமி பேச இந்த அரசாங்கத்துக்கு நன்மை தான். ஏன்னா மக்கள் வந்து அவரை நம்புற மாதிரியே இல்லை. என்ன கேட்டால் வந்து நாராயணசாமிக்கு நான் நல்ல நான் உண்மையிலே ஃப்ரெண்டு தான். நல்ல அட்வைஸ் என்னன்னா தேர்தல் வரைக்கும் நினச்சா அவர் வாய் போயின்னு இருக்கணும். ஆனால் அவர் என்ன அவர் சார்ந்த காங்கிரஸ் கட்சினாச்சும் கொஞ்சம் நன்மையாக இருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா 2026 தேர்தலில் வந்து காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்கும், காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை சொல்லக்கூடிய உரிமை முதல்ல அவருக்கு இருக்குதா? ஒரு 5 ஆண்டு காலம் நீ முதலமைச்சராக இருந்த, அதுக்கு அடுத்து நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் அந்த தேர்தலே நிற்காம தேர்தலை புறக்கணிச்சு ஓடுற புதுமுறை விட்டு இப்போ திடீர்னு வந்து மீண்டும் நாங்கள் ஆட்சி வரும்னு சொல்கிறையே, அது என்ன? அது
5 ஆண்டு காலம் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஏன் நீங்கள் தேர்தலை சந்திக்கல? ஒருவேளை அந்த உங்களை யார் தேர்தல்ல தடுத்தது? ஒருவேளை அந்த நீங்கள் காங்கிரஸ் கட்சியை வீட்டுக்கு அமிச்சிங்களே முழுமையா. 15 எம்எல்ஏ இருந்த இடத்துல இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 எம்எல்ஏ தானே இருக்கிறாங்க. அதுக்கு யார் காரணம்? நீங்கள் தானே காரணம். அதெல்லாம் உணர்ந்து நாராயணசாமி அரசியலேருந்து இல்லை ஓய்வு பெறணும். அவர் மறுபடியும் ஏன் இந்த மாதிரி வந்து பொய் நாடகத்துக்கு வரீங்க? காங்கிரஸ் கட்சியில் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள முன்னிறுத்திட்டு போகலாமா நாராயணசாமி? கடந்த ஆட்சி காலத்துல வந்து அவர் அந்த ஆட்சி காலத்துல செஞ்ச சாதனைகளை வச்சு அவர் ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாருன்னு பார்க்கலாமா சார்? அவருடைய ஆட்சி காலம் சாதனையே கிடையாது, ஒட்டு மொத்தமாக வேதனை. அவருடைய ஆட்சி காலம் என்பது ஒரு இருண்ட அரசு. இந்த இந்த இப்ராஹிம் லோடி அரசுலாம் இருக்குங்க தெரியுங்களா, அந்த முகமதியர்களுடைய காலத்தில் இருக்குங்க. இது வந்து இந்த அரசு இருண்ட அரசு, இது வந்து ரொம்ப அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதை மாதிரி வந்து ஒரு ஒரு மோசமான நிர்வாகத்தை கொடுத்தவர் அவர். அதனால தான் அவர் தன்னை உணர்ந்து தன் நிலை நினைத்து அந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடாமலே போயிட்டார். நம்ம போட்டியிட்ட தோற்றுருவோம் அப்படின்னு நினச்சி தான் போனார். அது நல்ல மனுஷன் தான், அது நல்ல ஜென்டிலாக அவர் ஒதுங்கினார். இப்பயும் ஒதுங்கி உட்காருங்களான்றேன். ஏன் பேசி நிற்கிறீங்கன்றேன், ஏன் பொய் சொல்கிறீங்கன்றேன். நிறைய போஸ்ட் அடிச்சு ஒட்டி நிற்கிறீங்க, அது ஊழல் இது ஊழல் இதில் ஒரு ஊழலை உங்களால் நிரூபிக்க முடியுமா? எதுவுமே இல்லையே. மக்கள் மத்தியில் ஏன் வந்து ஒரு பொய்யாவே பேசினிருந்தா எவ்வளோ நாள் பொய் பேசலாம் ஒரு மனிதன்? தப்பு. சமீபத்தில் நீங்கள் வந்து ரேஷன் அரிசி வந்து தரமான அரிசி கொடுக்கப்படுறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க. ரேஷன் அரிசி எந்த அளவுக்கு தரமாக இருக்குது மக்களுக்கு கொடுக்கப்படுறதில்ல? இல்லை சார், இப்போ இவங்க முதல்ல வந்து அரிசிக்கு பதில் பணமாக கொடுக்கும்போது ஒரு கிலோவுக்கு 30 ரூபான்னு கொடுத்தாங்க. அப்போ 20 கிலோ அரிசிக்கு 600 ரூபா போட்டிருந்தாங்க பேங்க்கில். அப்போ இவங்க அரிசி வாங்கும்போது 52 ரூபான்னு வாங்கினாங்க. அப்போ அவங்களுக்கு 20 கிலோவுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா 1000 ரூபா ஆச்சு செலவு. அப்போயே நாங்கள் என்ன சொன்னோம்னா, அரிசி 50 ரூபா விற்கிது, நீங்கள் 20 கிலோ அரிசிக்கே நீங்கள் காசு போடல, நீங்கள் வெறும் 600 தான் போடுறோம்னா. அதுக்கப்புறம் இப்போ அரிசி போட்டாங்க. மறுபடியும் துணைநிலை ஆளுநரிடம் புகார் போச்சு. அவர் வந்து மறுபடியும் ஒரு ரீடெண்டர் விட்டு இப்போ ஏதோ 44 ரூபாய்க்கு 45 ரூபாய்க்கு அரிசி போடுறாரு. அந்த அரிசி விநியோகம் பண்ணுறவங்க ஒரு சரியான அரிசியை கொடுக்குறது இல்லை. ஒரு ஒரு 10 டன்னு நல்ல அரிசியை போடுறாங்க. அதுக்கடுத்தது அரசு அதிகாரிகள் கொஞ்சம் தூங்குற மாதிரி இருந்தாங்கன்னா தப்பான அரிசியை கொண்டு வந்துடுறாங்க. அதுவும் காலத்தோடு அரிசி போடுறது இல்லை. காலத்தோடு அரிசி போடாததால் இந்த மக்கள் வந்து ஒரு தரமற்ற அரிசியை வந்து வீட்டு உபயோகத்துக்கு உபயோகப்படுத்துறது இல்லை. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இந்த அரிசியை 1 கிலோ அரிசியை வந்து 15 ரூபாய்க்கு விற்றுறாங்க, 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதை வாங்குறவங்களாம் யாருன்னு கேட்டால், இவன் அரிசி யார் சப்ளை பண்ணணும் அவனே ஆளை வச்சு வாங்கி மறுபடியும் அவனே அந்த அரிசியை கொண்டு போய் மறுபடியும் அவனே ரீபாலிஷ் பண்ணி மறுபடியும் அவனே இந்த அரிசியை கொடுத்துருவான் 45 ரூபாய்க்கு. நான் சொல்றது புரியுது. அப்போ இந்த அரிசி என்பது வந்து அரசாங்கத்தினுடைய நோக்கம், இலவச அரிசி போடுறோம், இந்த அரிசியை வந்து சாப்பிட்டு வந்து மக்கள் வந்து பயனடையணும் என்கின்ற அரசாங்கத்துடைய நோக்கம் வந்து சிதைக்கப்படுகிறது முழுமையாக. ஏன்னா தரமற்ற அரிசி நீங்கள் போடத்தால் அந்த அரிசியை வந்து மக்கள் வந்து உபயோகப்படுத்த மாட்டாங்க. அப்போ குறுக்கு வழியில் பல்வேறு விதமான வியாபாரிகள் அவங்க வந்து அதை வந்து குறைந்த விலைக்கு வாங்கி இந்த கோழி தீவனம், மாட்டு தீவனம் இந்த மாதிரிலாம் வாங்கி போயிட்டு 1 கிலோ அரிசி 12 ரூபா 13 ரூபாய்க்கு வாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் சொல்லப்படுது 45 ரூபா. இவன் வந்து விலைக்கு வாங்குறது வெறும் வந்து 15 ரூபாய்க்கு வாங்குறான். நீங்கள் ஒரு ரேஷன் கடையில் பல ரேஷன் கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி போடும்போது நிறைய வியாபாரிகள் சின்ன சின்ன டாடா ஏசி வண்டியை வச்சு நிற்பாங்க அந்த அரிசியை விலை கொடுத்து வாங்குறதுக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த இலவச அரிசி வந்து விநியோக திட்டம் என்பது அது என்ன கேட்டால் வந்து அது ஃபெயிலர். அதுக்கு நீங்கள் இப்போ இந்த 50 ரூபா போட சொல்கிறீங்களா 1 கிலோவுக்கு, அதுக்கு நீங்கள் எல்லாருக்குமே ஒரு 1000 ரூபா கொடுத்துடலாம். அவங்களே பிரச்சனை இல்லாமல் வாங்கிக்குவாங்க காலத்தோடு போனால். அதில் வந்து அது சொல்கிற தைரியம் வந்து அரசியல்வாதிகளுக்கு இல்லை. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ அரிசி போட வேணான்றாரா, ஏன் அரிசி போடக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் அரிசி போடுறீங்கன்னா நீங்கள் அந்த திட்டத்தை ஃபெயிலியர் ஆக்குறீங்க. நல்ல அரிசி போடுறது இல்லை, காலத்தோடு நீங்கள் அரிசியை வந்து மக்களுக்கு வந்து விநியோகம் செய்யறது இல்லை. அப்போ அதில் வந்து பல்வேறு விதமான ஊழல்களும் முறைகேடுகளும் இதுவும் நடக்குது. அதுக்கோசம் தான் நாங்கள் சொல்கிறோம். சார், இப்போ மக்களுக்கு வந்து இலவசங்களை கொண்டு போய் சேர்க்கிறது தொடர்பாகவே ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து இருக்குது. தமிழ்நாடாக இருக்கலாம், புதுவையாக இருக்கலாம். ஏன் இலவசங்களை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு பக்கம் ஒரு கேள்விகள் இருக்குது. இலவசங்களை வந்து பாஜக சார்ந்து இருக்கவங்களாம் வந்து எதிர்ப்பாங்க அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருப்போம். இப்போ இலவசங்கள் இருக்கணுமா வேண்டாமா? இல்லை இப்போ நீங்கள் மக்களுடைய வறுமைகள் இருக்கிற வரைக்கும் அவங்கள கை தூக்கி அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அப்படி பார்க்கும்போது அடிப்படையாக வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்த முடியும்? அவங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கலாம். அந்த வேலைவாய்ப்புகள் ஒரு அரசாங்கத்தால் உருவாக்கி கொடுக்காத போது அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு இலவசங்கள் என்பது அவசியமானது ஒன்று. இந்த இலவசத்தை வந்து இப்போ வந்து பிஜேபியினுடைய கூட்டணி அரசு தான் இது. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டில் எண்ணற்ற இலவசங்கள் வந்து கொடுத்துருந்தாங்கிறாங்க.
அது ஒரு தப்பான ஒரு கான்செப்ட். அதாவது பிஜேபி ஆட்சி வந்தால் இலவசம் கொடுக்க மாட்டாங்க என்பது அதெல்லாம் கிடையாது. இங்கே இலவசங்கள் அதிகப்படியாக கொடுத்தாங்க. அதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு தாயுடைய வயிற்றில் கருத்தரிக்கத்தில் இருந்து அந்த குழந்தை பிறந்து அது பள்ளிக்கூடம் போய் அது பெரிய பிள்ளையாகி அது கல்யாணம் பண்ணி அது மறுபடியும் இறந்து சுடுகாட்டுக்கு போகிற அந்த பெண் தாய் வரைக்கும் இந்த அரசாங்கம் உதவி பண்ணி தான் இருக்குது. அதனால் வந்து நலத்திட்ட உதவிகள் வந்து எதையும் வந்து தடுக்கலை. பிஜேபி அரசு அவங்க வந்து சரியாக தான் செயல்படுத்தினாங்க. பாஜக சார்ந்த நிர்வாகிகளோட கருத்து, அது தனிப்பட்ட கருத்து, பொதுவெளியில் அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த அரசாங்கம் வந்து இலவசம் நிறைய கொடுத்து நிதியை வந்து வீணாக்குறாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் நிறைய பேர். ஆட்சி அவங்க ஆட்சி தானே, அவங்களுடைய நிர்வாகிகள் சொல்லதெல்லாம் ஒன்றும் இல்லாது. அவங்களுடைய அரசு அவங்க தானே பட்ஜெட்டில் அறிவிக்கிறாங்க, அவங்க தானே சில திட்டங்கள்லாம் செயல்படுத்துகிறாங்க. இப்போ முதியோர் பென்ஷன் வந்து 2500 கொடுக்குறாங்க. இந்தியாவிலே வேறு எங்கேயும் கிடையாது. 2000 4000 வரைக்கும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு 100% மாற்றுத்திறனாளிகளுக்கு 4500 கொடுக்கின்ற ஒரு அரசு இந்த அரசு தான். அதே போன்று முதியோர் பென்ஷன் 55 வயசுலேயே கொடுக்குறோம். அதே போன்று வந்து அவங்க வந்து பிஷர்மேனாக இருந்தால் அவங்களுக்கு 50 வயசுலேயே முதியோர் பென்ஷன். வேறு இந்தியாவில் எந்த ஸ்டேட்லையுமே கிடையாது. இங்கே தான் கொடுத்துன்னு வரோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு 40% ஊனம் இருந்தால் இங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் 2500 100% ஊனம் இருந்தால் அவங்களுக்கு 4500. வேறு அண்டை மாநிலம் தமிழகத்தில் கூட அப்படிலாம் கிடையாதுங்களே. அப்போ நலத்திட்ட உதவிகள் வந்து இவங்க அதிகமாக தான் கொடுத்துன்னு வராங்க. இப்போ வந்து விதவை பென்ஷன் 2500. முதியோர் பென்ஷனு அவங்க 55 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் அவங்களுக்கு 2500. 60லேருந்து 75 வயசு வரைக்கும் அவங்களுக்கு 3000. 75 வயசுக்கு மேலே அவங்களுக்கு 3500. ஸ்லாபாக பிரிச்சதில் கொடுக்குறோம். அப்போ நலத்திட்ட உதவிகள் வந்து மக்களுக்கு எது தேவையோ அதை வந்து அரசாங்கம் உணர்ந்து தான் கொடுத்துன்னு வராங்க. சார், சமீபத்தில் பொதுவையே கலக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் போலி மருந்து விவகாரம். இந்த போலி மருந்து விவகாரத்தில் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன சார்? முதல்ல அது போலி மருந்தான்னு எங்களுக்கு தெரியல இது வரைக்கும். இந்த போலி மருந்து பிரச்சனைகள் வரும்போது முதல்ல வந்து அரசு செய்ய வேண்டிய கடமை குறித்து வந்து கருத்து சொன்னது அதிமுக தான். அதே போன்று பல மருந்து கடையில் வந்து இந்த போலி மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதாக வந்து அந்த துறையினுடைய அதிகாரி, அந்த மருந்து கட்டுப்பாட்டு துறையினுடைய அதிகாரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அது போன்ற கடைகள் திறந்து அந்த மருந்து விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடையெல்லாம் போய் தடுத்து நிறுத்தி அதை விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனது அதிமுக தான். அதே போன்று வந்து இந்த போலியான வந்து பல்வேறு மருந்து நிறுவனங்கள் அதாவது வந்து திரும்ப அவங்களுடைய லைசன்ஸை வந்து புதுப்பிக்காமலேயே அவங்க உற்பத்தி பண்ண அந்த மருந்துகளுக்கு எப்படி இவங்க ஜிஎஸ்டி பணம் கட்டினாங்க, அதன் பேரில் உரிய விசாரணை நடத்தணும்னு சொல்லி கேட்டு முதல்ல குரல் கொடுத்தது அதிமுக தான். இது சம்பந்தமாக வந்து மாண்பு முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுத்து இதில் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னதும் அதிமுக தான். அதுக்கோசம் எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் ஒருத்தங்களை பிடிச்சி தூக்கு தண்ணியில் கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. விசாரணையினுடைய முடிவில் தான் இது போலி மருந்தா இல்லை அந்த போலி மருந்து தயாரிப்பதற்கு யார் துணை இருந்தாங்க, எந்த அதிகாரிகள் துணை இருந்தாங்க, அது தயாரிக்கப்பட்டது போலி மருந்தா, அதுக்குரிய மூலப்பொருள் எங்கேருந்து வந்தது, அதுக்குரிய மிஷினரி இவங்க எந்த நாட்டிலேருந்து வர வச்சாங்க, உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த மருந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு போய்க்குது, அது உண்மையிலே விற்பனை செய்யப்பட்டுக்குதா, அந்த மருந்து வந்து இங்கே வந்து புதுச்சேரியில் விற்பனை செய்யப்படுதா, இதெல்லாம் உரிய சம்பந்தப்பட்ட அந்த புலனாய்வு பெற்ற அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவை அமைத்து இவங்க முறையான விசாரணை நடத்தணும். இப்போ கூட துணைநிலை ஆளுநர் அது சம்பந்தமாக ஒரு குழு போட்டார். அது காவல்துறை மட்டும்தான் போட்டார். காவல்துறையினருங்களுக்கும் கெமிக்கலுக்கு என்ன தெரியும்? சிபிசிஐடி விசாரணை போயிட்டு இருந்தது. சிபிசிஐடி விசாரணையிலிருந்து சிபிஐ விசாரணைக்கு போகணும். எல்லாருமே எதிர்கட்சிகள் அதான் கேட்டாங்க, சிபிஐ விசாரணை தானே கேட்டாங்க. இப்போ சிபிஐ அதை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய விசாரணை முடிவில் தெரியும். என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் வந்து இதில் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வந்து ஒரு 26 பேர் வந்து இந்த வழக்கு தொடர்புடையவங்க கைதாகின 26 பேர் அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்கப்பட்டிருந்தது. இதை வந்து சிலர் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ வந்து இதை மழுப்படிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னென்னா, ஒருத்தர் அந்த மருந்து ஹோல்சேல் வச்சுருந்தவர் நகரத்தினுடைய மையப்பகுதியில் இருக்கார். அவர் நிறைய இந்த புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நிறைய சில்லறை மருந்து கடைகளாக மருந்து சப்ளை பண்ணுறாரு. வசதியானவர். அப்போ அவர் வந்து நிறைய உதவிகள் பண்ணுறாரு. அவர் யாருன்னு தெரியாமலே கூட பல்வேறு அரசியல் கட்சிகள் அவர்கிட்ட உதவி பெற்றிருக்கலாம். இப்போ தெரியுது அவர் ஏதோ போலி மருந்து தயாரிச்சாருன்னு. அப்போ நீயா அவர்கிட்ட போய் உதவி பண்ண, நீயும் அதில் தொண்ணுன்ற மாதிரிலாம் கேஸ் போட்டு வச்சுறாங்க. அதே போல் வந்து அது போன்ற நிறுவனத்தில் வேலை செஞ்சாங்க இல்லைங்களா, அந்த லேபிள் ஓட்டுறவங்க, பாட்டில் போடுறவங்க, அது ஏதோ மருந்து இது பண்ணுறவங்க, அவங்களாம் அக்யூஸ்டாக கேஸில் இருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு என்னென்னா, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டியது தான். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்மையிலேயே அது போலி மருந்தா,
இந்த போலி மருந்து தயாரிக்கிறதுக்கு அவருக்கு இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் என்னென்ன இப்போ அதிகாரிகள் என்னென்ன பண்ணாங்க இப்போ இப்போ நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ இல்லாதவங்க மந்திரியா இல்லாதவங்க மற்றவங்க வெளியில் இருக்கிறவங்க அவங்க சப்போர்ட் பண்ணிட்டாங்க போயிட்டாங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை என்ன கேட்டால். ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் உள்ள அதிகாரிகள் என்ன இவங்க பண்ணிக்கிறாங்க, உண்மையிலே அது போலி மருந்தா, அதுக்கு மூலப்பொருள் எங்கேருந்து வந்தது, அதுக்கு உரிய மிஷினரி இவங்க எங்கேருந்து வாங்கினாங்க, இவன் தயாரித்த பொருளை எப்படி வெளியில் அமைச்சான். இப்போ ஒரு சரக்கு பாட்டில் வெளியில் வருதுன்னா அது ஆலோகிராம் சீல் விட்டுவாங்க. அது ஒட்டுறது யாருன்னு கேட்டால் அங்கே டிடி ஒருத்தர் டெப்டி தாசில்தார். நீங்கள் இவ்வளோ பெரிய மருந்து நிறுவனங்கள் இருக்குது, அந்த உற்பத்தி செய்யக்கூடிய மருந்து வெளியில் வரும்போது நீங்கள் ஏன் அதை கண்காணிக்கல? அது அந்த தப்பு செஞ்சது யார்? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட மருந்து உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் ஆய்வு செய்வதற்கு முதல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்களா? எவ்வளோ பேர் இருக்கிறீங்க? இதெல்லாம் நம்ம அரசு மேலேயே சில குறைகள் இருக்குது. சார் இப்போ ஆளுநருக்கும் முதல்வர் ரங்கசாமிக்கும் ஒரு முட்டல் போக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பேசப்படுது. உண்மையிலேயே அவங்க 2 பேருக்குமே ஒரு ரிஃப்ட் இருந்துகிட்டே இருக்கா? இருக்குதான். அது வந்து முதலமைச்சரே பல அரசு விழாக்களில் அதை வந்து அதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. பொதுவாக வந்து இப்போ எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் ஒரு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, தலைமைச் செயலர், அந்த துறை அதிகாரிகள் வந்து நிதி மேலாண்மையை கையாளுறதுக்கு அவங்களுடைய கவனம் இருக்கும். நிதி செலவினங்கள் வந்து வீணாகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து வீண் நிர்ணயம் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தக்கூடிய கூட இருக்கும். அதெல்லாம் தவிர்த்துட்டு அதெல்லாம் சரி பண்ணிட்டு நல்லாட்சி கொடுப்பது தான் ஒரு அரசாங்கத்துடைய கடமை. ஆனால் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் துணைநிலை ஆளுநர் வந்து தனியாக தன்னிச்சையாக எல்லா அதிகாரிகளையும் அழைத்து வந்து தொடர்ந்து வந்து இந்த ஆய்வுக் கூட்டம் நடத்துறது, மீட்டிங் போடுறது, செய்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு இரட்டை ஆட்சி மாதிரி தான் அது பார்வை. அப்போ ஒரு அதிகாரி வந்து முதலமைச்சர் கூப்பிட்றாருன்னா அந்த நேரத்தில் எல்ஜியும் கூப்பிடுவார். முதலமைச்சர் ஒரு 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 ஏதோ ஒரு இஷ்யூவில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னா எல்ஜி வந்து வேற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். அப்போ அந்த அதிகாரிகளும் நம்ம யார் பக்கம் நிற்கிறதுன்னு புரியாமல், சரி இப்போதைக்கு எல்ஜிக்கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்குது, நம்ம அவர் சொல்லதை கேட்போம்னு சொல்லிட்டு செய்வாங்க. அதை வந்து முதலமைச்சரோட மறைச்சி தான் பேசுவாங்க. இதெல்லாம் இப்போ வெளியில் வரும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முதலமைச்சருக்கு மன உளைச்சல் வரதான் செய்யும். அந்த மன உளைச்சலுடைய வெளிப்பாடு பல அரசு விழாக்களில் நான் ஏன் முதலமைச்சர் ஆகிறேன், எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எதுவுமே இல்லை, என்னை போட்டு இப்படி பண்ணுறாங்கன்னு அவர் பலமுறை பேசியிருக்கிறார். அப்போ நாங்கள் கூட சில டைமில் சொல்லுவோம், துணைநிலை ஆளுநர் ஆகட்டும், அதிகாரிகள் ஆகட்டும், நாங்கள் ஒன்றும் எதிர்கட்சி கிடையாது, பிஜேபியுடைய கூட்டணி ஆட்சி தான் இங்கே நடக்குது, அதனால் வந்து அவருக்கு வந்து ஒரு அவமரியாதை ஏற்படுத்துகின்ற விதத்தில் உங்களுடைய செயல்பாடெலாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் கூட நாங்கள் சொல்லிக்கிறோம். அது சம்மந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய மனநிலையில் மாற்றம் அவசியம் தேவை. அந்த யாராக இருந்தாலும் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுத்தாகணும். இப்போ ஜனாதிபதி கூட பெரிய அதிகாரங்கள் இருக்கும், அதுக்கோசம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை உடனே 356 பயன்படுத்தி உன்னை கழிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாமா? கிடையாது. இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட மக்கள் நலன் சார்ந்த திட்டத்தில் யானை பலம் உள்ளவங்க, பொதுமக்களை வந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி காலில் போட்டு மிதிக்கலாமா? மிதிக்கக்கூடாது. அது மாதிரி வந்து இது வந்து புதுச்சேரி என்பது யூனியன் டெரிட்டரி. இது அரசு அதிகாரங்கள் வந்து நிச்சயமாக வந்து துணைநிலை ஆளுநர் தான் இருக்குது, அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு தான் கொடுத்துக்குது. அதை அவர் பயன்படுத்திக்கின்னு முதலமைச்சரோட ஒரு இணக்கமான போக்கை கடைப்பிடிச்சு மக்களுக்கு நன்மை தான் செய்யணும். என்கிட்ட அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அடக்குமுறையில் போகக்கூடாது. ஆனால் ஓகே, நம்ம துணைநிலை ஆளுநர் வந்து அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இல்லை. அவர் நல்ல அதிகாரியாக இருந்தவர். நிறைய திட்டங்களை வந்து முதலமைச்சர் அறிவித்த திட்டங்கள்லாம் எதுவும் அவர் தடையெல்லாம் விதிக்கலை. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு முதலமைச்சர் மனசில் சில குறைகள் இருக்கலாம், தான் நினச்சது எதுவுமே சிலது செய்ய முடியலையே என்கிற எண்ணம் கூட இருக்கலாம், அதனுடைய வெளிப்பாடு கூட இப்படிப்பட்ட இது இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் தவிர்க்கப்பட வேண்டியது. இன்னொன்று வந்து இந்த ஆட்சி என்பது உண்மையிலே நல்லாட்சி. ஆனால் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களே இந்த அரசை எதிர்த்து அவ்வப்போது பகிரங்கமாக பேட்டி கொடுக்குறது, போராட்டம் நடத்துவது, ஆர்ப்பாட்டம் நடத்துவது, அவர் ஊழல் பண்ணிட்டார், இதெல்லாம் வந்து ஊழல் பண்ணிட்டார்னு சொல்லும்போது இந்த அரசாங்கத்தினுடைய நன்மைகள் எல்லாமே பின்னுக்கு தள்ளப்படுது. அது சம்மந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் உணரணும். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ பிஜேபி ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களே இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசுவாங்க. அசம்பிளி கூடும்போது ஸ்டெப்பில் அந்த அசம்பிளி படியில் உட்காந்து ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. அதில் ஊழல் பண்ணிட்டாங்க, இதில் ஊழல் பண்ணி, நீங்கள் யார், நீங்கள் தானே கவர்மெண்ட்டு, நம்ம இதை சொல்லலாமா, நம்ம சொல்லக்கூடிய இடம் எது, நம்மளுடைய தலைமை தானே, அங்கே தானே சொல்லணும். முதலமைச்சர் தப்பு பண்ணாருன்னா எங்கே சொல்லணும்? உங்கள் தலைமையில் சொல்லுங்கள். அவர் அதில் கரப்ஷன் பண்ணிட்டாரு, அதில் அவர் ஊழல் பண்ணிட்டாரு, அது என்ன சொல்லணும்? நீங்கள் வந்து வெயிட் அண்ட் சி, நீங்கள் காத்து நிற்கிறீங்க. எப்போன்னா அசம்பிளி என்னைக்கு கூடுதுன்னு பார்க்குறீங்க. அன்னைய நாளில் வந்து எல்லா பிரச்சனையும் உங்கள் மேலே, எல்லா மக்களுடைய பிரச்சனையும் உங்கள் பக்கம் வந்து கவனத்தை திருப்புற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி விட்றீங்க.
அப்போ அது என்ன ஆகுதுன்னா, இந்த அரசாங்கத்தினுடைய எவ்வளோ ஒரு நன்மைகள் செஞ்சிருந்தாலும், அது எல்லாமே வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு, மக்கள் மத்தியில ஒரு தவறான எண்ணங்கள் வந்து உருவாவதற்கு நீங்களே காரணமா இருந்துட்டீங்க. அதெல்லாம் நீங்க தவிர்க்கணும். அதெல்லாம் நான் அப்பப்போ சுட்டி காட்டியிருக்கிறோம். சார் சமீபத்தில ஜான்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த மாரி அவருக்கு வந்து அமைச்சர் பதவி வந்து இலாக்கா இல்லாத அமைச்சரா இருக்காரு. அமைச்சர் பதவி கொடுக்கப்படல அப்படின்றத வந்து அவர் ஒரு விரக்தியோட பேசின மாதிரி இருந்ததுன்னு பார்க்குறீங்களா? அவர் பேசின பேச்சு? அதாவது அமைச்சர் பதவி என்பது கூட்டணி கட்சிக்குள்ள முடிவு பண்ணுறது. இலாக்கா கொடுப்பது முதலமைச்சருடைய உரிமை அது. முதலமைச்சர் இந்நேரம் குடுத்துருக்கலாம். அவர் ஏன் குடுக்கலன்ட்டு நீங்க அவர்ட்ட தான் கேட்கணும். இவரு என்ன தப்பு பண்ணாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு 6 மாசம் வரைக்கும் குடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்பது, அது முதலமைச்சரும் சொல்லல. அவரும் பெரும்பாலும் சொல்ல மாட்டாரு. இவரு இந்த தப்பு பண்ணிட்டாரு, நான் குடுக்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டாரு. அந்த ஒரு விரக்தியினுடைய வெளிப்பாட்டுல அவர் பேசியிருக்கிறாரு. 2வது வந்து என்ன வந்து கட்சி கூப்பிட்டாரு. நான் வந்து வரமாட்டேன்ட்டேன். அதனால எனக்கு இலாக்கா குடுக்கலன்னு சொல்லியிருந்தாரு. அப்படிலாம் அவரு கட்சிக்கெல்லாம் யாரையும் கூப்பிட மாட்டாரு. அவர் கட்சி கூப்பிட வேண்டிய அவசியம்லாம் ஒண்ணும் இல்ல. வேற எதனா பிரச்சனைகள் இருக்கலாம் அவங்களுக்குள்ள. இது முதலமைச்சருக்கும், அமைச்சருக்கும் உள்ள பிரச்சனை அது. சார் பொதுவா வந்து அதிமுக வந்து பெண்களுக்கு வந்து குரல் கொடுக்கக்கூடிய கட்சி அப்படின்னு வந்து ஒரு கருத்து உண்டு. இப்ப சமீபத்தில வந்து புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில ஒரு விவகாரம் வெடிச்சிருந்தது. அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர் வந்து ஒரு மாணவி கிட்ட அத்துமீறினதா ஒரு போராட்டம்லாம் நடந்தது. மாணவர்கள்லாம் போராட்டம் நடத்தியிருந்தாங்க. அரசு வந்து இத ஒடுக்க பார்த்தது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள்லாம் குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கலாம், திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளா இருக்கலாம். இப்ப அதிமுகவுடைய நிலைப்பாடு இந்த விவகாரத்தில என்ன? இல்ல முதல்ல இந்த முத்தால்பேட்ல ஒரு 9 வயசு 9ஆம் வகுப்பு மாணவி. ஆமா. அந்த பெண் பிள்ளைய வந்து இந்த போதை ஆசாமிகள் வந்து பாலியல் வன்முறை பண்ணி கொலை பண்ணத வந்து முதல்ல வெளில கொண்டு வந்ததே அதிமுக தான். அதேபோன்று வந்து நீங்க சொல்ற இந்த யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பெண் வந்து அந்த மானபங்கம் படுத்தப்பட்ட பிரச்சனையில நேரடியா போராட்டத்துல இந்த அண்ணா சிலை ஆண்டையும், தலைமைச் செயலகத்தையும் போராட்டம் நடத்துனது அதிமுக தான். இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பாகூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட அந்த பகுதியில் வந்து ஒரு பெண் வந்து மானபங்கம் படுத்தப்பட்டதை பத்திரிகையில் வந்து செய்தி. அது தீர விசாரிச்சுட்டு அது சம்மந்தமாகவும் நிச்சயமாக வந்து நாங்கள் குரல் கொடுப்போம். எப்போதுமே வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இயக்கக்கூடிய ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான். ஆட்சியிலையும் சரி, கட்சியினுடைய நிர்வாகத்திலும் சரி, பெண்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் வழங்கக்கூடிய ஒரு இயக்கம் அதிமுக தான். பெண்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு பங்கம் ஏற்படும் போது அது பெண்களுக்காக அதிமுக என்றைக்குமே நாங்கள் துணை நின்று தான் இருந்திருக்கிறோம். சார் இப்ப தமிழ்நாட பொறுத்தவரையிலும் வந்து அங்க ஆளுநரோட விரோத போக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் கடைபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக ஒரு பக்கம் வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்துல அவங்க 2 பேருக்கும் காரசார விவாதம் நடக்குது, வெளிநடப்பு பண்றாங்க. இங்கேயும் இந்த மாதிரி ஆளுநரோட முட்டல் போக்கு, விரோத போக்கு இருந்துகிட்டே இருக்கு. இது எதை குறிக்குது சார்? இல்லை பொதுவாக வந்து ஆளுநர் பணி என்பது ஒரு நியமன பணி தான், நியமன பதவி. ஆனால் அந்த பதவிக்கு பெரிய மதிப்புகள் மரியாதை உண்டு. தமிழ்நாடை பொறுத்தமட்டில் சட்டத்தினுடைய தலைவர் வந்து ஆளுநர் தான். அந்த சட்டத்தினுடைய தலைவருக்கே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பாதுகாப்பு இல்லை. அவர் பேசும்போது அவரை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி மைக்கை துண்டித்து அவர் வெளியே அமைச்சாங்க. அதுக்கடுத்தது இப்போ அது சம்மந்தமாக வந்து திமுகவினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இனிமே வந்து ஆண்டின் முதல் கூட்டத்தில் ஆளுநருடைய உரை இல்லாமலே நாங்கள் வந்து அனைத்து மாநிலத்திலையும் நாங்கள் சட்டமன்ற கூட்டத்தை நடத்துறதுக்கு நாங்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறாரு. அதாவது அரசியல் சாசனத்தை உருவாக்கின அம்பேத்கர் தான் வந்து ஆண்டின் வந்து முதல் கூட்டத்தில் துணைநிலை ஆளுநரோட உரையோடு தான் வந்து சட்டமன்றம் கூட்டப்படணும்னு இருக்குது. இது வந்து அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்குது. இவர் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அந்த தமிழ்நாடு கவர்னரை எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு ஒட்டுமொத்த அரசியலமைப்பு சட்டத்தையே இழிவுபடுத்துகின்ற விதத்தில் அரசியல் சாசனத்துக்கே சவால் விடுற மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய செயல்படுகிறது. இது அம்பேத்கர் அவமதிப்பது என்பது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இப்படி வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கும் அரசியல் சாசனத்துக்கும் எதிர்ப்பாக செயல்படக்கூடிய எந்த முதலமைச்சராக இருந்தாலும் அவங்க பேரில் வந்து மத்திய அரசாங்கம் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டப்படி அவர் பேரில் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். குறைந்தபட்சம் அவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய இந்த மக்கள் விரோத, இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான அரசியல் சாசனத்தை அவமதிக்கக்கூடிய நிலையில் செயல்படக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை உடனடியாக முடக்கம் செய்யணும். அது அப்போ தான் அவங்களுக்கு சில இதெல்லாம் புரியும். நீங்கள் ஏன் மத்திய அரசை எதிர்க்கிறீங்கன்னே எங்களுக்கு தெரியாது.
ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் பிள்ளைய அனுப்புவீங்க, மருமகனை அனுப்புவீங்க, மாமனை அனுப்புவீங்க, தங்கச்சி அனுப்புவீங்க, எல்லாருமே அனுப்புவீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ரைடு, ஒரு ஜஸ்ட் ஒரு ஈடி ரைடு, உடனே அங்கே போவீங்க. அவன் போயிட்டு காலைல வந்துட்டு அந்த பிரச்சனை முடிச்சுட்டு வந்துடுவீங்க. முடிச்சுட்டு வந்துட்டு மறுநாளே திட்டுறீங்க நீங்கள் திட்டத்தை அவங்களுக்கு அந்த மொழி புரியுதா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இப்படி ஒரு ஏமாத்தின்னு ஒரு முதலமைச்சராக இருக்கிறீங்க. உங்களுடைய பலகீனத்தை மூடி மறைப்பதற்கு மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பது போன்று நீங்கள் ஏன் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறீங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி. புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு நீங்கள் விஜயெல்லாம் ஒப்பிட்டு பேசுறது அந்த கேள்வியை தவிர்த்துக்கணும். ஓபிஎஸ் அவர்கள் வந்தா சார் இல்லை, அவர் தான் இப்போ அரசியலில் இல்லைன்ட்டாரா? ஏன் அவரை பற்றி கேள்வி? உங்களுக்கு முதல்வர் ஆசை இல்லையா சார்? என் அளவு எனக்கு தெரியும்.